லண்டனாய் மண்ணில் இருந்து விண்ணிலேறி லண்டன் நகரின் லாவண்யங்களை பார்ப்பதற்காக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு ராட்சத சக்கரம். நுரைக்குமிழிகள் என்னும் நரைத்த கூந்தலோடு பன்னூற்றாண்டுகள் வாழும் முதுகிழவியாய் வற்றாமல் வளைந்தோடும் தேம்ஸ் நதி. தேம்ஸ் நதி மருங்கில் அமையப்பெற்ற புகழ்பெற்ற இடங்களை கண்டு களித்தபடி ஒரு படகு பயணம். சாகச திரைப்படங்களில் அடிக்கடி காண கிடைக்கின்ற லண்டனின் டவர் பிரிட்ஜ். படகு பயணத்தின் முடிவில் கிரீன்விச்சை அடைந்தோம். பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரித்தானியாவின் இளைப்பாறிய கடற்படை உறுப்பினர்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட 2 கலைக்கூடங்கள். அவற்றில் ஒன்று ஐரோப்பாவின் ஆகச் சிறந்த விருந்து மண்டபம். தோன்ஹில் என்பவர் மேற்கூரையில் வரைந்த மெய்சிலிர்க்க வைக்கும் வண்ண ஓவியங்கள். இங்கிருந்து இந்த மண்டபத்துக்கு எதிராக நிற்கும் தேவாலயத்துக்கு செல்ல ஆயத்தமாகிறேன். The Chapel of St. Peter and St. Paul. ஜேம்ஸ் எத்தேனியன் ஸ்டுவர்ட் மற்றும் வில்லியம் நியூட்டன் என்ற 2 கட்டட நிர்மாண கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட தேவாலயம். புகுந்த தருணத்தில் பொன்னொளி வண்ண பிரவாகம் கண்ணில் நிறையும் வகையில் உருவாக்கப்பட்ட கலைக்கூடமாக காட்சி தருகிறது இந்த தேவாலயம். சச்சதுரங்கள் மற்றும் எண்கோணிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட விசித்திரமான வடிவங்கள் கூரை பரப்புக்கு மெருகு சேர்க்கின்றன. ஆயிரத்து 1789 ஆண்டு இதன் நிர்மாணம் பூர்த்தி பெற்றது. சுற்றுலா பயணிகளை கவரும் ஓர் இடம் என்பதற்கு அப்பால் இது தொடர்ந்தும் ஒரு வழிபாட்டு தலமாகவும் விளங்கி வருகிறது. இங்கு வாராந்தம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இடம்பெறும் பிரார்த்தனை நிகழ்வுகளில் பொதுமக்களும் பங்கு பெற முடியும். இளைப்பாறிய கடற்படை உறுப்பினர்களுக்கான மருத்துவமனையின் ஒரு பகுதியாக அவர்கள் உணவு அருந்துவதற்காக எதிரில் இருக்கும் விருந்து மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டது என்பதை முன்னதாக பார்த்தோம். அதேபோல அவர்கள் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக இந்த தேவாலயம் அமைக்கப்பட்டது.
இந்த தேவாலயத்துக்கும் கடற்படைக்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தும் பல்வேறு சின்னங்கள் இங்கே காண கிடைக்கின்றன. அவற்றில் ஒன்று நங்கூர உருவம் பதிக்கப்பட்ட இந்த வட்டம். சப்பலுக்கான ஓகன் வாத்தியம் 1798ஆம் ஆண்டு பூர்த்தி செய்யப்பட்டது. அந்த நேரம் அதற்கு ஆன செலவு சுமார் 1000 பவுண்ட்ஸ். பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரித்தானியா கடல்களை கடந்து சென்று புதிய தேசங்களை கண்டறிவதிலும் வளங்களை சூறையாடி செல்வம் சேர்ப்பதிலும் மும்முரமாக இருந்தது. அப்படி பிரித்தானிய கடற்படை அதிகாரி ஜான் பிராங்க்லின் தலைமையில் வடமேற்கு பிராந்தியத்தை ஆராய்ந்து அறியும் நோக்கோடு 1845ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு பயணம் பேரழிவாக முடிந்த கதையை இந்த பளிங்கு கல் நினைவு கூர்கிறது. தற்போதைய கனடாவை அண்டிய ஆர்க்டிக் பகுதியில் பனிப்பாறையோடு மோதுண்டு அவர்கள் பயணித்த கப்பல் நிர்மூலமானது. பிராங்க்லின் உள்ளடங்கலாக அதில் பயணித்த 129 பேரும் பலியாகினர். பிராங்க்லினை மனித மாமிசம் உண்ணும் ஒரு கொடூரனாக சில வரலாற்று குறிப்புகள் விவரித்த போதிலும் இங்கிலாந்தில் பொதுவாக அவர் ஒரு வீரபுருஷராகவே விதந்தோதப்படுகிறார். கால கணிதத்தினதும் கடற்பயணங்களதும் மையப்புள்ளியாக விளங்குகிற கிரீன்விச் பிரதேசத்தில் இருக்கும் முக்கியமான 2 கட்டிடங்களை பார்த்து வந்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் இடம் ஒரு சுவாரஸ்யமான கதையை பின்னணியாக கொண்டது. The Queen's House, அதாவது ராணி இல்லம், 4 நூற்றாண்டு பழமை கொண்ட அரச மாளிகை. ஆயிரத்து 614ஆம் ஆண்டில் பிரித்தானியாவின் அரச பீடத்தில் முடிசூடி வீற்றிருந்தவன் முதலாம் ஜேம்ஸ். அவனுடைய பட்டத்து அரசியாக விளங்கியவள் டென்மார்க்கைச் சேர்ந்த அரசி ஆன். மேற்சொன்ன ஆண்டில் அரசனும் அரசியும் வேட்டைக்குச் சென்றிருந்த வேளை அரசி ஆன் துப்பாக்கியில் இலக்கு வைத்து ஏதோ ஒரு வனவிலங்கை சுடப்போக குறித்தவரை அது அரசனின் செல்லப்பிராணியாக இருந்த நாயினது உயிரை பலியெடுத்து விட்டது. ஆத்திரம் தலைக்கேறிப் போன மன்னன் மற்றவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்றும் பாராது தனது மனைவியை கடுஞ்சொற்கள் கொண்டு திட்டிவிட்டான். தான் இழைத்த இந்த தவறுக்கு பிராயச்சித்தமாக இந்த கிரீனிச் மாளிகையை அரசிக்கென்று நிர்மாணிக்க இசைந்தான் முதலாம் ஜேம்ஸ். இத்தாலியில் கட்டிடக்கலை பயின்ற இனிகோ ஜோன்ஸ் என்ற கலைஞரை இதற்காக வரவழைத்த அரசி ஆன் ஜோன்ஸை கொண்டு ரோமானிய மற்றும் புத்தோலிக்கால கட்டிடக்கலையின் நேர்த்தி மிளிரும்படி இந்த அரண்மனையை நிர்மாணித்தார்.
இந்த அரண்மனை நிர்மாணிக்கப்பட்டு அடுத்த வருடத்தோடு 400 ஆண்டுகள் பூர்த்தியாக உள்ள நிலையில் தற்போது இங்கே புனருத்தாரண வேலைகள் நடைபெற்று வருகின்றன. அதன் காரணமாக அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை உட்புறத்தை பொதுமக்கள் பார்வையிட வாய்ப்பில்லாதபடி இந்த அரண்மனை தற்போதைக்கு பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. லண்டன் கடலால் சூழப்பட்ட ஒரு நகரம் அல்லவென்றாலும் கடல் பயணங்களுக்கு பெயர் போன ஒரு நகரம். லண்டனை தேம்ஸ் நதி கடலுடன் இணைக்கிறது. எனவே பிரித்தானியா ஒரு பேரரசாக, உலக வல்லரசாக உலகின் பெரும்பாலான பகுதிகளை தனது ஆட்சியின் கீழ் கொண்டிருந்த வேளையில் கடல் பயணங்கள் அந்த பேரரசின் விஸ்தீர்ணத்துக்கு மிகவும் முக்கியமானவையாக இருந்தன. எனவே பிரித்தானியா ஒரு பேரரசாக கடல் பயணங்களின் மூலம் எப்படி வளர்ந்தது, அதன் சரித்திரம் என்ன, இவற்றை சொல்லுகின்ற மேரிடைம் மியூசியம், அதாவது கடல் பயணம் சார் அருங்காட்சியகத்துக்குத்தான் நாம் இப்போது செல்லவிருக்கிறோம். பிரித்தானியாவின் நேஷனல் மேரிடைம் மியூசியம் உலகின் மிகப்பெரிய கடற்பயண ஆவண காப்பகங்களுள் ஒன்று. நிலத்தில் பிறந்து வளர்ந்து வாழக் கற்றுக்கொள்ளும் மனிதன் நீராலான சமுத்திரம் என்னும் அளப்பரிய சவாலை சமாளித்து வெற்றி கொள்வதற்காக பல்வேறு உத்திகளை பண்டு தொட்டு பயன்படுத்தி வந்திருக்கிறார். ஒரு காலத்தில் சூரியன் உதிக்காத பேரரசு என்று சொல்லும்படியாக உலகின் பெரும்பாலான பகுதிகளை தனது ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்திருந்த பிரித்தானியா எப்படி தனது நில ஆக்கிரமிப்பு போர்களுக்கு கடல் பயணத்தை பயன்படுத்தியது என்பதை இந்த காப்பகத்தில் காண கிடைக்கும் அரும்பொருட்கள் சொல்கின்றன. இந்தியா, இலங்கை உட்பட ஆசிய நாடுகள் பலவற்றை பிரித்தானிய முடியாட்சியின் சார்பில் அடக்கி ஆண்டு வந்த கிழக்கிந்திய கம்பெனியின் கதையைச் சொல்லும் கண்காட்சி நாம் சென்ற காலப்பகுதியில் இங்கு நடந்து கொண்டிருந்தது.
முதலாவதாக 1907ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட கப்பல் ஒன்றின் எஞ்சினை பார்க்கச் செல்கிறோம். இங்கிலாந்தின் மேர்சி ஆற்றை மான்செஸ்டர் நகரோடு இணைக்கும் வகையில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நீர்க்கால்வாய்களில் வர்த்தக கப்பல்கள் பயணம் செய்ய ஏதுவான வகையில் இந்த எஞ்சின் உருவாக்கப்பட்டது. ரிலையண்ட் என்ற கப்பலில் இந்த எஞ்சின் பொருத்தப்பட்டிருந்தது. இங்கிலாந்தின் நீர்க்கால்வாய்கள் வணிக நோக்கத்துக்காக மனிதர்களால் அமைக்கப்பட்டவை. வீதி வழியாக வண்டிகளில் பொருட்களை ஏற்றிச் செல்வதிலும் பார்க்க, கால்வாய்களில் கப்பல்கள் மூலமாக நகரத்துக்கு நகரம் பொருட்களை கொண்டு செல்வது அந்த காலத்தில் வசதியானதாக இருந்தது. அந்த அடிப்படையில் அமைக்கப்பட்ட 36 மைல் நீளமான மான்செஸ்டர் கப்பல் கால்வாயில் ரிலையண்ட் கப்பல் பயணித்தது. குறுகிய கால்வாய்களில் பாரமான பொருட்களை கப்பல்கள் ஏற்றிச் செல்லும் போது கப்பலின் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு கப்பலில் உள்ள என்ஜின்கள் பயன்பட்டன. ஆயிரத்து 1930களில் யுத்த காலத்தில் பிரித்தானிய கடற்படை பயன்படுத்திய கப்பல்களில் ஒன்று ராவல்பிண்டி. ராயல் நேவியின் வசமிருந்த கப்பல்களில் சில யுத்தத்துக்கென்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டனவையாக இருந்தன. வேறு சில வணிகத்துக்கு பயன்படுத்தப்பட்டன. இருந்தாலும் அந்த கப்பல்களிலும் துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டு எதிரிகளின் எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த நிலையில் அவை வைக்கப்பட்டிருந்தன. ராவல்பிண்டி அப்படியான ஒரு வணிக கப்பல். 1939ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி துப்பாக்கி பொருத்தப்பட்ட வணிக கப்பலான ராவல்பிண்டி எதிரி நாடான ஜெர்மனியின் யுத்த கப்பல்கள் 2ஐ ஐஸ்லாந்து கடற்பரப்பில் வைத்து எதிர்கொண்டது. ஜெர்மனியின் யுத்த கப்பல்களை எதிர்த்து போராடுவதற்குரிய வல்லமை ராவல்பிண்டியிடம் இல்லாதிருந்த போதிலும் கூட சரணடைவதிலும் பார்க்க சமரிட்டு மடிவது என்ற தீர்மானத்தை கப்பலின் கேப்டன் எட்வர்ட் கவர்லி கென்னடி எடுத்தார். 265 பேரை கொண்ட அந்த கப்பல் போரில் தோற்று மூழ்கி ஒளிந்தது. இது 2ஆம் உலகப் போரின் போது பிரித்தானிய தாக்குதலுக்கு பக்கபலமாக இருந்த மிஸ் பிரிட்டன் 3. ஆயிரத்து 1920களிலும் 30களிலும் போர்க்கப்பல்களினதும் படகுகளினதும் வேகத்தை அதிகரிப்பது எப்படி என்பதே கடல் இராணுவங்களின் அக்கறையாயிருந்தது. பறக்கும் படகுகள், அதிவேக கப்பல்கள் முதலானவற்றை தயாரிப்பதில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருந்த ஹியூபர்ட் ஸ்காட் மிஸ் பிரிட்டன் 3ஐ கண்டுபிடித்தார். தூய அலுமினியத்தால் உருவாக்கப்பட்ட இந்த படகு உப்பு நீரில் பயணிக்கும் போது அதிக வேகத்துடன் செல்லும் வல்லமை கொண்டிருந்தது. ட்ரஃபல்கர் போர் உலகின் ஒப்பில்லா பராக்கிரமம் கொண்ட ஒரு படையாக பிரித்தானியாவின் ராயல் நேவியை நிரூபித்த கடல் யுத்தம். ட்ரஃபல்கர் யுத்தம் தொடர்பான பதிவுகளை தாங்கிய அறைக்குள் தற்போது பிரவேசிக்கிறோம். 1805ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி பிரெஞ்சு பேரரசை விஸ்தரிக்கும் நோக்கோடு நெப்போலியன் பெரும் படையெடுப்புகளை ஆரம்பித்து 2 ஆண்டுகள் கழிந்திருந்தன. பிரித்தானியாவின் கடற்படை தளபதி லார்ட் நெல்சன் தலைமையிலான கப்பல் ஒன்று ஸ்பெயின் நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தை அண்டிய கடற்பரப்பில் வைத்து ஸ்பானிய பிரெஞ்சு கூட்டுப்படைகள் நிலை கொண்டிருப்பதை மேற்சொன்ன நாளில் அடையாளம் கண்டன. இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற யுத்தத்தில் 60 கப்பல்களும் 50,000 படை உறுப்பினர்களும் பங்கு கொண்டனர். இந்த யுத்தத்தில் பிரித்தானியா பெற்ற வெற்றி
அதனை மிக பெரும் கடற்படை வலிமை கொண்ட வல்லரசாக உலகுக்கு உணர்த்தியது. இந்த போரில் பங்கேற்ற பிரித்தானிய படையில் இந்தியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, கரேபியன் தீவுகள், சீனா முதலான பிராந்தியங்களைச் சேர்ந்தவர்களும் அங்கம் வகித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வீர பெருமிதங்களோடு கொண்டாடப்படும் யுத்தங்களுக்கு விலையாகத் தரப்படும் எண்ணற்ற மனித உயிர்களைப் பற்றியும் வாதைகளைப் பற்றியும் கூட இந்த காட்சியகம் பதிவுகளை கொண்டிருக்கிறது. (63 அடி நீளம் கொண்ட இந்த ஆடம்பரப் படகு வேல்ஸ் இளவரசன் ஃப்ரெட்ரிக்குக்காக 1732ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது. பிரித்தானியாவின் ஆட்சி பீடத்துக்குரியவன் தான் என்பதையும் தனது தேசத்தின் கடற்படை மாட்சியையும் புலப்படும் விதத்தில் இந்த படகை அமைக்க விரும்பினான் அரசகுமாரன் ஃப்ரெட்ரிக். விக்டோரிய ராணியின் தலைக்கிரீடம், கற்பனை விலங்கினமான கடற்சிங்கங்கள், வளைவான கடல் அலைகள் என்று பல்வேறு கோலங்கள் இந்த படகில் செதுக்கப்பட்டுள்ளன. பதினெட்டாம் நூற்றாண்டிலே இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்ட கப்பல்களில் ஒவ்வொரு கப்பலினது பெயரும் அதனது உடற்பகுதியில் எழுதப்படுவதும் அவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் உருவங்கள் முகப்பில் பொருத்தப்படுவதும் வழக்கமாயிருந்தது. இத்தகைய உருவங்களின் மாதிரியே நாம் இங்கு காண்பது. நாம் இப்போது பிரவேசிப்பது மேரிடைம் லண்டன் காட்சியறைக்குள். இங்கிலாந்தின் தலைநகரம் கடற்பயணங்களோடு கொண்டுள்ள தொடர்பு, வாணிப நடவடிக்கைகள் முதலானவை இங்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. தேம்ஸ் நதி மருங்கில் உள்ள முக்கியமான இடங்கள் இந்த வரைபடத்தில் குறிக்கப்பட்டுள்ளன. நீரின்றி அமையாத உலகு என்பது வள்ளுவர் வாக்கு. ஆழிசூழ் உலகை தமது ஆளுகைக்கு கீழ் கொண்டு வர மனித வர்க்கம் மேற்கொண்ட பிரயத்தனங்களுக்கான சாட்சியமாக விளங்குகிறது இந்த மேரிடைம் மியூசியம்.